இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாக்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடுறது, ஏதாச்சும் மறைமுகமாக பிரச்சனைகளை கொடுக்க வேண்டியது, குறைச்சல்களை கொடுக்க வேண்டியது, ஏதாவது கேஸ் போட வேண்டியது, பொய் கேஸ் போட வேண்டியது, இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கெல்லாம் பல மிரட்டல்கள் இந்த திமுகவில் இந்த குடிச்சிட்டு வந்து குடியார பயிலெலாம் கிடப்பாங்கல்ல, குடிச்சிட்டு வந்து அதிகமாக நான் வேலை செய்கிற இடத்துல, நான் ஒரு ஃபாஸ்ட் மாஸ்டர் வேலை செய்கிற இடத்துல எங்களோட பிரச்சனை பண்ணுறவங்க பார்த்தோம்னாக்க இவனுங்க பூரா அந்த திமுக கட்சிக்குள்ளார இருக்கிறவங்களாம் தான் இருப்பாங்க. குடிச்சிட்டு வந்து இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்களே, அப்போ அந்த இவங்க காசெல்லாம் இந்த காசெல்லாம் எங்கேருந்து வருது? கட்சிக்குள்ளாரேருந்து இவங்க குடிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறானுங்க, போஸ்டர் ஓட்டுறதுக்கு 500 200 கோழி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை மாதிரி உண்மையாக இருக்கிறவங்க அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண வேண்டியது, அரசியல் தெரிஞ்சவங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண வேண்டியது. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் கீழே இருந்துக்கிட்டு வேலை செஞ்சு நீங்கள்லாம் கோடியாக கொள்ளை அடிக்கிறதுக்கும் 500 கோடி 1000 கோடின்னு சேர்த்து வைக்கிறதுக்கும் நாங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும், இல்லைன்னா குடைச்சலை கொடுப்பேன். இல்லை அப்படி தானே பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணுற எல்லா அயோக்கியத்தனங்களும் தெரியும் எனக்கு. திமுக மூலமாக எனக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது தெரியும். உங்களுக்கெல்லாம் விட மாட்டேன், நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்.